அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு MDHomekitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சில பல காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல. லாஸ்ட் வீடியோவில் என்னால் வாய்ஸும் போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் கரெக்டாக வீடியோ வந்துடும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பன்னீர் வச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மலாக நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 லெமன், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்குன மல்லிக்கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண மசாலாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம் அண்ட் ஆனியன் இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஸ்மால் க்யூப் கட் சைஸ்க்கு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆன பிறகு ஒரு ஃப்ரை பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து 7 to 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம ஏற்கனவே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா எந்த ஆயிலும் இதுக்கு சேர்க்க வேணாம். அந்த ஆயிலும் இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். இதில் ஓரை எதுவும் கட் பண்ண வேணாம், நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம். இந்த 2 பிரெட்லேயுமே ஒரு சைடு சில்லி மயோனைஸ் நம்ம தடவி ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒரு பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் மசோலா சீஸ், நீங்கள் நிறையா வேணாலும் நிறையா போட்டுக்கோங்க. உங்களுக்கு சீஸ் நிறையா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா அதில் சேர்த்துக்கோங்க. இது சீஸ் சேர்த்த பிறகு இன்னொரு பிரெட் எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தவா இல்லைன்னா ஃப்ரை பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அதில் போட்டு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா சீக்கிரமே கரிஞ்சிரும் அண்ட் உங்களுக்கு சீஸும் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.